அதை விட முக்கியமானது எல்லாருக்கும் செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மியோடையதும் அனுஷம் நட்சத்திரம். இதே நரேந்திர மோடிஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு போராட்டத்துக்கு பின் தான் மேல வந்திருக்காரு. இப்பவும் நிறைய சர்ச்சையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவங்க கிட்ட நீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா தலையே சீவனிங்னால அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் வெளியில வரவே வராது. ரொம்ப ரகசியத்தை காக்கணும்னாலும் எல்லா விஷயத்தையும் ரகசியத்தை காக்கக்கூடியவங்க. சனி செவ்வாய் சேர்ந்திருந்தால் திருமண வாழ்க்கை போராட்டமா இருக்கும். திருமண வாழ்க்கை மட்டும் இல்லை, எல்லாமே உங்களுக்கு போராட்டமா தான் இருக்கு. அவ்வளவு எளிதில் கிடைக்காது. அனுஷம் வந்து டக்குன்னு சொல்ல வேண்டிய நேரத்தில் எதையும் சொல்லாது டிலே பண்ணணும். இவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் சொல்றதுக்குள்ள அவங்க யாரையா லவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நட்சத்திரங்களுடைய வரிசை ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம். அதனுடைய குணாதிசயம் என்ன, அவங்க வாழ்க்கை எந்த பாதையை நோக்கி செல்லும், எப்படி அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம்னு அந்த வகையில இன்னைக்கு ஒருத்தர் அனுஷ நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தசை எதுலேருந்து ஆரம்பிக்கும், அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், 4 பாதத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் வாழ்க்கை துணை எப்படி அமைச்சுக்கலாம், அவங்களுக்கான சிம்பிள்ஸ் என்னன்னு நமக்கு தொடர்ந்து ஒரு தொகுப்பு கொடுத்துட்டு வராங்க ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள். அவங்கள தான் சந்திக்க போகிறோம். மேம் வணக்கம். வணக்கம். நட்சத்திரங்கள் ஒன்றுன்னா நம்ம கொடுத்துட்டு வரோம். நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர பதிவுகள் அவங்க வாழ்க்கையோட ரெசனேட் ஆகுது, ஒத்து போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அனுஷம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தெரிஞ்ச நட்சத்திரம்னு சொல்லலாம். மகாபிரி வருது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி. இது இங்கிருந்து துவங்கிக்கலாம். அனுஷம் நட்சத்திரம் அதை விட முக்கியமானது எல்லாருக்கும் செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மியோடையதும் அனுஷம் நட்சத்திரம். அந்த அனுஷ நட்சத்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த நட்சத்திரம். ரொம்ப சுப விஷயங்களை செய்யறதுக்கு அந்த அனுஷ நட்சத்திரம் நம்ம பயன்படுத்திக்கலாம். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய முழுசா இருக்கக்கூடிய 4 பாதம் கொண்ட மிடில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். எப்பயுமே 12 ராசியில மிடில் இருக்க நட்சத்திரத்துக்கு ரொம்ப சக்தி ஜாஸ்தி இருக்கும். அதோட குண பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியமா இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அனுஷம் சனி பகவானோட நட்சத்திரம். நமக்கு அனுஷம் 17வது நட்சத்திரமாக சொல்லப்படுது. அப்ப அங்கேயும் பாருங்க 17ன்னு கூட்டும் போது 8 நமக்கு 8 அப்படின்னாலே நிறைய ரகசியத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரம் இந்த அனுஷம். ரகசியம் அப்படின்னா ரகசிய அறை அப்படின்னு சொல்லக்கூடியது 2 ராசி. அதுல வந்து விருச்சிக ராசி ஒன்றும் கும்ப ராசி ஒன்றும். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம் சனி பகவானோடையது. கும்பராசியில இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம் ராகு பகவானோடையது. இந்த 2மே ரொம்ப ரகசியத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரமாக இருக்கு. அவங்க கிட்ட நீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா தலையே சீவனிங்னால அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் வெளியில வரவே வராது. ரொம்ப ரகசியத்தை காக்கணும்னாலும் எல்லா விஷயத்தையும் ரகசியத்தை காக்கக்கூடியவங்க. ரொம்ப ஜென்யூன். அதனால யாரெல்லாம் நண்பரா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களை நண்பரா வச்சுக்கும் போது நமக்கு ரொம்ப பிளஸ்ஸாகவும் இருக்கும், ரொம்ப பிளசண்டாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க. அவங்க ஊக்கமா இருக்காங்களோ இல்லையோ, பட் நம்மள ஊக்கத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. 2வது அவங்க ரொம்ப லிசனர். நிறைய விஷயத்த லிசன் பண்ணுவாங்க. அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அரையும் குறையுமா சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்க இருப்பாங்க, அரசியல்ல இருக்கவங்க இருப்பாங்க, பெரிய உயர் அதிகாரியில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துல இருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் இன்டெப்த் கத்துக்கிட்டு வெளில வந்தாக்கா அது நிலைச்சி இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். இது எல்லாமே அனுஷத்தோட ஒரு குணாதிசயங்கள். இதுல இந்த அனுஷத்துல முதல் பாதத்துல பிறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, ரொம்ப பிடிவாத குணம் இருக்கு. அவங்க அந்த பிடிவாத குணம் அப்படின்றது எப்படின்னா அவங்க தன்னை அறியாம பிடிவாதம் பிடிக்கக்கூடிய குணமாக இருக்கும். 2வது பாதத்துல பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா பேச்சை கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. முக்கியமா அதுதான் வேணும். ஏன்னா இவங்க என்னதான் லிசனராக இருந்தாலும் கண்டிப்பாக யாரோட கைடன்ஸ் எடுத்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அனுஷ நட்சத்திரோட குணம். அதுல இவங்க 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க அம்மாவோட குணம் கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. 3ஆம் பாதத்துல இருக்கவங்க கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும் அவங்க செல்வ வளத்துல சீக்கிரம் மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. சனி நட்சத்திரம்னாலே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான். 4வது பாதத்துல பிறந்தவங்க மட்டும்தான் லைஃப் கொஞ்சம் அவங்களோட லைஃப் தான் எந்த ஒரு இதுவுமே கரெக்டான ஏஜ்ல அமையாது. எல்லாமே ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு தன்மையாக இருக்கும். அவங்களே பாத்தீங்கன்னா எந்த ஒரு பட்டு இல்லாத செயலா இருப்பாங்க. ஓகே போலாம், ஓகே போலாம், இது எந்து நான் அப்படின்ற ஒரு பற்றே இருக்காது அவங்களுக்கு. இப்போ நீங்கள் 4வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் எனக்கு தெரிந்து அனுஷத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் நிறைய பேரை சந்திச்சிருக்கும் போது நண்பர்களாக உறவினர்களாக திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு பொதுவாக அமையறதில்ல. இல்லை அமைஞ்சால் ரொம்ப லேட்டாக இருக்குது, இருந்தாலும் அது நிலைக்கிறது இல்லை. இதற்கான காரணம் என்ன? ஏன் அப்படின்னா அங்கே சனி செவ்வாய் காம்பினேஷன். சனி செவ்வாய் காம்பினேஷனாலே போராட்ட குணம் ஜாஸ்தி இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க போராடி போராடி தான் வாங்குற மாதிரி இருக்கும். 2வது எப்பயுமே பாருங்க சனியோட நட்சத்திரம்னாலே அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் எளிதில் கிடைக்காது, கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காது. எல்லாமே தாண்டி தாண்டி தான் போகும். இதை நீங்க பூசமாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அனுஷமாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, உத்திரட்டாதியா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்க இந்த கர்மாவை கழிப்பதற்கு பிறந்தவர்கள். இவ்வளோ நாள் செஞ்சு வந்த நல்கர்மா தீய கர்மா அனைத்துமே கரைப்பதற்கு பிறந்தவர்கள்.
நபர்கள் தான் இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க. இந்த அதனால தான் இடத்துல பாத்தீங்கன்னா மகா பெரியவருக்கும் வந்து திருமணங்கிறது அவர் எடுத்துக்கல, கிரகஸ்த வாழ்க்கைங்கிறது வேண்டாம். நம்மளுடைய பிரதமர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பாத்தீங்கன்னா அவரும் வந்து அந்த வாழ்க்கையில அவருக்கு நிலைத்தன்மையாக இல்லை. 2 பேருமே இந்த திருமண வாழ்க்கையை ஒதுக்கின பிறகுதான் அவங்களால வந்து பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இவர் வந்து ஒரு வழிகாட்டி, அவரும் இப்போ ஒரு வழிகாட்டியா இருக்காரு. அப்ப இதுல பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு இது வரும்னா, இன்னைக்கு இது ஒரு சாபமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா? கண்டிப்பா சாபம் தான். சனி நட்சத்திரத்துல பிறந்தாலும் சரி, சனி தசையில பிறந்தாலும் சரி, சனி யோகியா வந்தாலும் சரி, யாரு சனி ஃபேவரட்டான வந்தாலுமே கூட அவங்க எல்லாத்தையுமே இழந்து அது நமக்கு இல்லை அப்படின்னு விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு கிடைக்கும். பற்று இருக்கக்கூடாது. நீங்க எது மேல பற்று எடுத்து எடுத்து போறீங்களோ அது நம்மளை விட்டு விலகி 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 போகும். கிரகம் ஃபேவரட்டா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம நல்லது தானே பண்ணணும். அது எல்லா கிரகம் பண்ணும், சனி பண்ண மாட்டாரு. சனி வந்து யோகியா இருக்கவங்களுக்கு பாருங்க கொடுத்துருவாரு. இதுவே சனி அவங்களுக்கு யோகியா இல்லாம, சனி ஃபேவரட் கிரகம் இல்லாம, 5ல இல்லாம வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்க வேண்டியதை கொடுக்கவே மாட்டாரு. இந்த சனி 7ல உட்காந்தா நிறைய பேர் திருமணம் நடக்காது. சனி செவ்வாய் சேர்ந்திருந்தால் திருமண வாழ்க்கை போராட்டமா இருக்கும். திருமண வாழ்க்கை மட்டும் இல்லை, எல்லாமே உங்களுக்கு போராட்டமா தான் இருக்கு. அவ்வளவு எளிதில் கிடைக்கவே கிடைக்காது. இதே நரேந்திர மோடிஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு போராட்டத்திற்கு பின் தான் மேல வந்திருக்காரு. இப்பவும் நிறைய சர்ச்சையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் அது நிலைச்சி இருக்கு பாருங்க. 4 வருஷம் 5 வருஷம் மட்டும் இல்லையா, அவர் எவ்வளவு வருஷமா கண்டினியூ பண்றாரு. இன்னும் அடுத்து வரக்கூடியதுமே அவர் தான் கண்டினியூ பண்ணுவாரு. நம்ம மகா பெரியவர் எடுத்துக்கோங்க, என்னதான் ஊருக்கே உலகத்துக்கே அவர் அருள் கொடுத்தாலும் கடைசி நேரம் அவருடைய அந்த கர்மா உடைய நோய் அவரை தாக்கி தான் அவருக்கான அந்த இதை தண்டனையை அனுபவிச்சு தான் உயிர் போச்சு. திருமண வாழ்க்கை மட்டும் இல்லை, அவருடைய அம்மா அப்பா எல்லாருமே விட்டு தான் வந்து நம்மளுடைய மகா பெரியவர் வந்திருந்தார். அவருக்கு ஒரு முறை தந்தி வந்துச்சுங்களா, அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காதுல விழுந்துடுச்சு. விழுந்த உடனே அவர் அறியாம அந்த கண்ட தண்ணி வந்துடுச்சான். ஆனா இந்த ஞானிகளா இருக்கிறவங்க அந்த சொட்டு தண்ணி பூமியில படக்கூடாதான், முதல்ல தண்ணியே வரக்கூடாதான், வந்த தண்ணி பூமியிலையும் விடக்கூடாது. அப்போ ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து அவருடைய கண்ணில் வச்சு அந்த தண்ணியை மொத்தத்தையும் பிடிச்சு அதை கொண்டு தண்ணீர்ல சேர்க்க சொன்னாராம். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதருக்கே அந்த உள்வியல கர்மாவோடைய நோய் தாக்கி, ஏன்னா இதெல்லாம் அனுஷத்துக்கு மட்டும், இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராவா இருக்கும். அனுபவிக்கணும்னா அனுபவிச்சே தான் ஆகணும். பட் என்ன அப்படின்னா சில தசா புத்தி, சில கிரகம் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா அது ஒரு இதுவா இருக்கும். 2வது அனுஷம் பொறுத்த வரைக்கும் முற்பகுதி அவங்களுக்கு எப்பவுமே போராட்டமான வாழ்க்கையா தான் இருக்கும். ஏன்னா சனி தசையில பிறக்கிறாங்கல்ல, இங்கே சனி கொஞ்சம் ஃபேவரட்டா நல்ல இடத்துல நல்ல பார்வை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு பேலன்ஸ்டா போனா கூட ஒரு போராட்டம் தான் இருக்கும். பிற்பகுதி அவங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு நல்ல அச்சீவ் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க. நிறைய பேர் அனுஷத்துல பாத்தீங்கன்னா பல பிசினஸ் பண்ணக்கூடிய பிசினஸ் மேனா இருப்பாங்க. ஒரு வேலையில இருந்துட்டு இருந்தாலும் சைட்ல ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த அனுஷத்துக்கு பயங்கர பயங்கர பிளஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நான் பாதம் சொல்லிட்டு வந்தேன் பாத்தீங்களா, முதல் பாதம் உத்திரத்துல விழும், 2ஆம் பாதம் கண்ணில விழும், 3ஆம் பாதம் துலாம் விழும், 4ஆம் பாதம் இது விருச்சிகத்திலேயே விடும். அங்க கூடுதல் செவ்வாய் வந்துடுறாரு. செவ்வாய் சனி இன்னும் கூடுதலா வரும்போது ஒரு போராட்டம் தான். அதாவது நீங்க இது நவாம்சத்துல வச்சு நவாம்சத்துல பயங்கர போராட்டம் தான். எல்லா விஷயம் எடுத்தாலும் எளிதில் கிடைக்காது. ஒரு தடை சனி அப்படின்னாலே ஒன்று ஸ்டடீஸில் வந்து ஒரு பிரேக் கொடுத்துருக்கும். 12th ஸ்டடீஸில் இல்லை, காலேஜ் ஸ்டடீஸில் இல்லை, அதெல்லாம் அவங்க கவர் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா, அனுஷத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் நல்லா படித்தவங்களாம் இருப்பாங்க. டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி பிஹெச்டி லெவல்லாம் போனவங்களாவும் இருப்பாங்க. சிலர் படிக்காதவங்களாம் இருப்பாங்க. பேலன்ஸ்டாக தான் போகும். தசா பொத்தி எந்த அளவுக்கு போதுன்றதை பொறுத்தோம். அப்போது இந்த அனுஷம் வந்து வெல் லிசனராகவும் இருப்பாங்க, நல்ல ஒரு நாலேஜ் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. பட் அது அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு வெளியில் காமிச்சிட மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. திருமண வாழ்க்கை டிலே ஆகி தான் கிடைக்கும். நிறைய பேர் திருமணமும் பண்ணிக்காம இருப்பாங்க. 1. 2வது சனியை பொறுத்தவரைக்கும் ஒன்று இழந்தா மட்டும்தான் இன்னொன்று கிடைக்கும். இப்போ அப்பாவுடைய ஆதிக்கத்திலேயே நீங்க வளர்றீங்கன்னா அப்பாவுக்கு அப்புறம் உங்க தலை தூக்கும். நான் 2ஆம் பாதத்தில் இருக்கவங்க அம்மா அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க, அம்மா கிட்ட அவ்வளோ ஒரு இதுவாக இருப்பாங்க. ஆனால் அம்மாவுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை நான் எங்கள் அம்மா கிட்ட அந்த அளவுக்கு பேச மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லா கிடைச்சிருக்கும், அம்மா கிடைச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம கர்மான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது உடல் தாக்கம், அடுத்ததாக ஹெல்த் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவமாக இங்கே வந்து பார்க்கப்படுது. இவங்களுக்கு எந்த மாதிரி நோய் தாக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது? ஆரம்ப காலத்தில் இல்லைனாலும் அவங்களோட வாழ்நாளில் அவங்க இந்த பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஆரம்பத்திலேயே இதற்கு நீங்கள் மருந்துகளோ இல்லை அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு அதற்கான உணவு முறைகளோ மாற்றிக்கலாம்னா என்ன பண்ணுங்க? அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த மாதிரி நோய் தாக்கும் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை நிறைய இருக்கும். ஏன்னா அங்கே செவ்வாய் சனி சேர்க்கும் போது என்ன ஆகும்னா இந்த சாப்பிட்ட உணவு சரியாக சரிக்காமல் மோஷன் பிரச்சனை அப்படின்றது இருக்கும். ஸோ அவங்க அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்குது. இந்த பைல்ஸ் பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்தில் ஆரம்ப கட்டத்திலே இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணும். இது வரும்போதே அவங்களுக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை வரும். இல்லை இந்த யூரிக் ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய
பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துல மட்டும் அவங்க கவனம் செஞ்சுக்கணும். இது வந்து பொதுவான சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துக்கு மாதுளப்பழம் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. தானம் கொடுக்கலாம், சாப்பிடவும் தானமும் கொடுக்கலாம். நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். மாதுளப்பழம் மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த பழமாக சொல்லப்படுது. இதை அவங்க சாப்பிடவும் செய்யலாம், தானமும் கொடுக்கலாம். இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த நோய் தாக்கமும் கொஞ்சம் குறையும். டைஜஷன் பிரச்சனைன்றது சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதுளை பழத்தால் அது கொஞ்சம் சரியாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருமணத்தில் இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்களை அனுசரித்து நிறைய பேருக்கு அதற்கான சந்தர்ப்பம் அமையறதில்ல, அமைஞ்சாலும் அது நிலைக்கிறது இல்லைன்றதை தாண்டி இதை நிலைப்படுத்திக்கிறதுக்கு எந்த நட்சத்திரங்கள் இல்லை ராசிகளை இணைக்கும் பொழுது அவங்களுக்கு அது நல்லா ஒரு நல்ல வேலை போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். சனியோட நட்சத்திரத்தில் எப்பயுமே சந்திரனை இணைக்க வேண்டாம். சந்திரன் இணைக்கலாம், எது இணைக்கலாம்னா கண்ணியில் இருக்கக்கூடிய அஸ்தம் மட்டும் இணைக்கலாம், ரோகிணியும் திருவோணமும் வேண்டாம். சூரியனோட நட்சத்திரத்துல வந்து சிம்மத்துல இருக்கக்கூடிய உத்திரம் மட்டும் வேண்டாம், மற்றபடி கார்த்திகை இணைக்கலாம், தனுசுல இருக்கக்கூடிய உத்திராடமும் இணைக்கலாம். சுக்கிரனோட நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பூரம் இணைக்க வேண்டாம், பரணி இணைக்கலாம், பூராடமும் இணைக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். சனியும் சந்திரனும் சேர்ந்துட்டாங்கன்னா அங்க மன போராட்டம் வந்துடும். வரக்கூடிய மனைவி சந்திரனா இருந்தாங்க, அவங்க வந்து எப்பயுமே துருன்னு இருப்பாங்க, ஜாலியா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், நிறைய பேருக்கு நிறைய விஷயம் பண்ணணும், அவங்க பேசல படபடன்னு இருப்பாங்க. ஆனா சனியோட நட்சத்திரத்துல இருக்கும் இவங்க எப்பவுமே ஸ்லோவா இருப்பாங்க, மொல்லமா பேசணும், அமைதியா இருக்கணும், லிசன் பண்ணணும். அந்த இடத்துல கிளாஷ் வரும். அதனால பார்த்து சந்திரன் இணைக்கும் போது மட்டும் பார்த்து இணைக்கும். இப்போ இவங்களுக்கான ஒரு குறியீடுகள், அதே மாதிரி இவங்க எந்த ஒரு மரத்தை வாழ்நாள் பூரா நடலாம், இதை தாண்டி எந்த கோவில் இல்ல சித்தர் வழிபாடு தான் இவங்களுக்கு சிறந்ததுன்னா இப்படி ஒரு கலவையா இது எல்லாம். இவங்களுடைய சித்தர் அப்படின்னு பார்க்கும்போது வால்மீகி சித்தர், நமக்கு ராமாயணம் எழுதியவர் வால்மீகி சித்தர். அங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ராமாயணம் எழுதினவரே நமக்கு ஒரு சித்தரா இருக்காரு. அவருடைய கோவில் பெருசா நிறைய இடத்துல இல்லைனாலும் இங்க சென்னையில இருக்கு. சென்னையில் திருவான்மியூரில் மருதீஸ்வரர் கோயிலுக்கு போகிற இடத்துல பஸ் ஸ்டாண்டில் அந்த கார்னர்லேயே இருக்கும், பெண்டுலேயே இருக்கும். அங்கே கூட போய் வணங்கிக்கலாம். அப்படி இல்லைன்றவங்க ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு வணங்கிக்கலாம். அவங்களுக்கான மரம் அப்படின்னா மகிழம் மரம். கரெக்டாக மகாலட்சுமி தாயே உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்குறது எல்லா செல்வமும் கொடுப்பாங்க. மகிழம்பூ மரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயா நட முடிஞ்சால் நடங்க, இல்லை கோவிலில் கொண்டு போய் நீங்கள் நட்டு எப்பெல்லாம் பக்கத்தில் இருக்க கோயிலில் நட்டுறீங்க, எப்பெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து போகும்போது உங்கள் வீட்டில் இருந்து 1 லிட்டர் தண்ணி சும்மா கொண்டு போய் உங்கள் கையால் ஊற்றிட்டு வாங்க. அது இன்னும் நல்ல ஒரு வளத்தை கொடுக்கும். உங்களுடைய குறியீடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தாமரை இருக்கு பார்த்தீங்கன்னா, தாமரை நல்லா மலர்ற மாதிரி இருக்கக்கூடிய குறியீடு வச்சுக்கலாம். தாமரையை நான் வந்து ஏற்கனவே குறியீடு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதுலேயே தாமரை அர்ச்சனைக்காக கிடைக்கும். ஒரு மெட்டலாவோ வெள்ளியாவோ வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கி வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாய்க்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரும்போது வெள்ளிக்கிழமையிலையோ இல்லை அப்படின்னா திரியோதசை திதி அனுஷம் நட்சத்திரம், திரையோதசை திதி அனுஷ நட்சத்திரம், இந்த நாள் அன்று நீங்கள் மகாலட்சுமியோட நாமத்தை சொல்லியோ இல்லை வெறும் 108 மகாலட்சுமியை போற்றியேன்னு சொல்லி ஏதோ ஒரு இனிப்பு, இதுலேயும் பர்டிகுலராக புளிப்பு கலந்த இனிப்பு, இந்த பானகம் மாதிரி கூட செஞ்சு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணீங்க, கண்டிப்பாக உங்கள் பொருளாதாரம் வரும். நமக்கு திறன் இருக்குது, நம்மளுடைய திறனை அங்கீகாரம் பண்ண மாட்டேன்றாங்க, ப்ரொமோஷன் சரியாக கிடைக்க மாட்டேங்குது வேலை செய்கிற இடத்துல, அது எல்லாமே கிளியர் ஆகும். சூரியன் வந்து 12 ராசிக்கும் ஒவ்வொரு பேர் கொண்டு இருப்பார். அதில் இந்த அனுஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மித்ரன், நட்பு. ஸோ மித்ரன், அந்த மாதிரி மித்ரன் இருக்கக்கூடிய தேவரை நம்ம வணங்க ஆரம்பிக்கலாம். தவிர்க்க வேண்டிய உணவுகள், அதே மாதிரி செய்யக்கூடாத தவறுகள், இதை தாண்டி எதை இயக்கினால் இவர்களுக்கு பணம் வரும், வாழ்நாள் பூரா இந்த ஒரு விஷயத்தை இயக்குங்க, உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும், இந்த நிறங்களை மட்டுமே மேக்சிமம் பயன்படுத்துங்க அப்படின்னா என்ன? இவங்க தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னா குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தணும். ரொம்ப ஓவர் குளிர்ச்சியாக இருக்கிற உணவு. ஆக்சுவலாக அனுஷ நட்சத்திரக்காரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு சாப்பிடணும்னு விரும்புவாங்க. இந்த கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம்ஸு, ஸ்வீட்ஸு, நீங்கள் ஒரு பாயசம் கொடுத்தீங்கன்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுங்க நாங்கள் குடிக்கிறோம் அப்படின்றவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்து நான் யூரிக் ஆசிட் இந்த ஆர்த்தரைட்டிஸ்லாம் வரும்னு சொன்ன பார்த்தீங்க, அதுக்கு மெயின் காரணமே அதுதான். அதை தவிர்த்தது ரொம்ப நல்லா இருக்கும். 2வது சனியோட நட்சத்திரத்தில் இருக்கவங்களே என்னதான் போல்டாக தைரியமாக சுறுசுறுப்பாக இருக்காமல் இருந்தால் நைட்டு ஒன்று பிளான் பண்ணுவாங்க, காலையில் ஒன்று செய்வாங்க. ஏன்னா அந்த சோம்பேறித்தனம் வந்துடும். நீங்கள் இன்னும் வந்து சில்லுன்னு பண்ணும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தி வராமல் இருக்கணும். சில்லுன்னு இருக்க பொருளை தவிர்த்துக்கலாம். கூலிங்காக இருக்கிறது எல்லாமே ப்ளஸ் இந்த வெள்ளரிக்காயெல்லாம் கூட சம்டைம்ஸ் அதை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். முக்கியமான விஷயம் போகும்போது அதை தவிர்த்துக்கிறது நல்லது. நிறம் அப்படின்னும் போது வெண்ணிறம், வெள்ளை கலர், ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம், பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிங்க்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் உள்ள இருக்கக்கூடிய கருப்பு டச் ஆகிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த பிங்க் கலர் நல்ல ஒரு பட்டு துணி மாதிரி வச்சுட்டு அதில் கருப்பில் எழுதிக்கிங்க. மகாலட்சுமியோ இல்லை ஏதாவது ஒரு சௌந்தரிய லக்னத்தில் வரக்கூடிய லோகோஸோ சிம்பலோ கோலமோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னும் போது அதை நீங்கள்
ஃபோல்ட் பண்ணி பேக்லேயோ ஹேண்ட் பேக்லேயோ கர்ச்சீஃப்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பண வரவு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு நல்ல தைரியம் கிடைக்கும். எதை தவிர்க்கணும் அப்படின்னா, என்னதான் வந்து லிசனராக இருந்தாலும் ஸ்லோவாக வந்து திங்க் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னாலும் நிறைய வாய்ப்புகளை இழந்துடுவீங்க. அதனால செய்ய வேண்டிய காலத்தில் செய்யணும். பட் கொஞ்சம் டைம் எடுக்காமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. மேரேஜ் பண்ணிக்கிறது வந்து பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் டிலே போயிட்டே இருப்பாங்க. அவங்க 30க்கு அப்புறம் தான் யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி முடிவுக்கே போகக்கூடாது. சின்ன வயசுலயே கல்யாணம் இல்ல, ஒரு 27லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு 32லயாவது கல்யாணம் ஆகும். 30லேருந்து பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அது போக 35 37 கூட ஆயிடும். அந்த மாதிரியை விட அதுக்கு பதில் 27ல பார்க்கும்போது தசா புத்தி டச் ஆகும்போது நீங்க பார்த்துட்டு நீங்க நிச்சயம் பண்ணி டக்குன்னு முடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்ததாக இவங்களுடைய வாழ்நாள் தசாபுக்தி பலன்கள் துவங்கிக்கலாம். முதல்ல இவங்க சனியோட நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால சனி திசையில எந்த பாதங்கள்ல இருந்தா எத்தனை வருடங்கள், அந்த திசையில அவங்க கவனமா இருக்க வேண்டிய புக்திகள். சனி தசை நமக்கு 19 வருடம். ஆனா ஒரு அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க முழுசா 19 இருக்குமானா இருக்காது. முதல் பாதத்துல பிறந்தாங்க ஒரு 17 18 வயதுல இருந்தே வச்சுப்போம் நம்ம. அப்ப அவங்களுக்கு அந்த சனி தசை டீனேஜ் வரைக்குமே அவங்களுக்கு வந்துடும். அப்ப அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவங்க வீட்டை விட்டு வெளியில போய் படிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. ஒன்று வளரும் போதே அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஆதரவு இல்லாமல் தாத்தா பாட்டி பார்த்துக்கிறதாவோ பெரியம்மா சித்தப்பா அவங்க யாரோ பார்த்துக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷனில் இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஹாஸ்டலில் போய் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் பெண் பிள்ளையாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். ஆண் பிள்ளையாக இருந்தாங்கன்னா ஹாஸ்டலில் போட்டு படிக்க வைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். முக்கியமாக இந்த அப்பாவை விட்டு விலகி போய் படிக்கிறதுக்கான சூழல் எப்பெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி திசையில் சூரிய புத்தி, சனி திசையில் செவ்வாய் புத்தி. கண்டிப்பாக இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு ஆரம்ப கட்டமே ஒரு 10-11 வயதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தழும்பாவோ இல்லை ஏதாவது ஒரு சர்ஜரியோ அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சனி திசையில சூரிய புத்தி, செவ்வாய் புத்தி, புதன் புத்தி கவனம் வேண்டும். அதுக்கு பர்டிகுலர் இந்த டீனேஜ் ஏஜ்ல வரும். ஸோ அவங்க அந்த காலத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இதே வந்து கடைசி பாதத்துல பிறக்கும்போது கண்டிப்பா மினிமம் ஒரு 4 வருடமாவது அவங்க அதை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அடுத்ததா வரக்கூடிய புதன் திசை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காலம். கிட்டத்தட்ட அவங்களோட டீனேஜ், கல்யாணம் இது எல்லாமே இந்த புதன் தசை ஆக்கிரமிச்சிடும். அவங்க அந்த புதன் தசையில என்னெல்லாம் விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும், எது வந்து அவங்க தவிர்க்கணும், எந்த புக்தி காலங்கள் ரொம்ப கவனமா இருக்கும். புதன் தசை 17 வருடம் அது முழுசா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அனுஷத்துல பிறந்துட்டாங்கன்னா எந்த பாதம்னாலும் அதுலயே முடிஞ்சிடும். இப்போ இந்த 17 வருடம் புதன் தசை இருக்கும்போது என்னன்னா, ஃபேமிலியோட ஒரு பட்டு இருக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் தனியா இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழல் இருக்கும். பட் இவங்க மிங்கிள் ஆகணும்னு நினைப்பாங்க. அது ஏதோ ஒரு காலம் சூழல் வந்து அவங்களுக்கு இது பண்றாம இருக்கும். ஸ்டடீஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஒரு சிலர் பயன்படுத்திப்பாங்க, ஒரு சிலர் பயன்படுத்திக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அனுஷத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்ச்சிங் மைண்ட் ஜாஸ்தி இருக்கும். சுய தொழில் பண்ணணும், படிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் சிலருக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய காலமாகவே இருக்கும். அப்போ அந்த புதன் தசையை நல்லாவே பயன்படுத்திட்டு படிக்கிற பசங்களை கரெக்டாக ஆப்டாக கொண்டு போனோம்னா படிக்கிறது கரெக்டாக படிச்சிருவாங்க. இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டு, விஷுவல் கம்யூனிகேஷன், மெடிசன் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த புதன் தசையில் என்னெல்லாம் கொஞ்சம் எங்கெல்லாம் கவனம் வேணும், சுக்கிர புத்தி வரும்போது கவனம் வேணும், ராகு புத்தி வரும்போது ரொம்ப கவனம் வேணும், செவ்வாய் புத்தி வரும்போது ரொம்ப கவனம் வேணும். ஏன்னா புதன் செவ்வாய் சேரும் போது அங்கே என்ன பண்ண புத்திசாலித்தனமாக சிலதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு வம்பா போய் எதுலையாவது மாட்டிக்கிறதா இருக்குது. புதன்ல சுக்கிரன் போகும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ அந்த காதல், ஏன்னா அதுதான் அடுத்த கேள்வியா இருந்தது. நிறைய பேர் லவ் ஃபெயிலியரா இருக்காங்க. அனுஷத்துல பிறந்துட்டா சக்சஸ் ஆச்சுன்னா ஜோடி கூட இருக்க முடியல, ஃபெயிலியர் அப்படிங்கும்போது ஜோடி அமைச்சுக்கிறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன நடக்குது? அனுஷம் வந்து டக்குன்னு சொல்ல வேண்டிய நேரத்தில் எதையும் சொல்லாது டிலே பண்ணணும். இவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் சொல்றதுங்களும் அவங்க யாரையாவது லவ் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லை படிப்பே முடிஞ்சு போற மாதிரி இருக்கும். ஸோ அதில் எந்த காலத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும். கண்டிப்பாக அந்த புதன் தசையில சுக்கிர புத்தி வரும்போது கண்டிப்பாக காதல்ன்றது மலர்ந்தே தீரும். இல்லைன்னா யாரும் சொல்லவே முடியாது. அந்த க்ரஷ்ஷாவது வந்து போகுவாங்க. ஸோ அந்த காதலை வந்து கரெக்டாக ஆப்டாக பயன்படுத்திக்கங்க. அது சுக்கிரன் நல்லா இருந்து புதன் நல்லா இருந்தாரு அப்படின்னா கரெக்டான மேட்சிங் கொடுத்துரும். இல்லைன்னா தேவையில்லாத ஒரு இரிட்டேஷன் கொடுக்கும். இல்லை அவங்க கொஞ்சம் டிப்ரெஷன் ஆவாங்க, டிப்ரெஷனாகவே இருப்பாங்க. ஆனால் எல்லாம் தெரியாம போல்டு பர்சனாக இருக்க மாதிரி காமிச்சுப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். புதன்ல சூரியன் வரும்போது அந்த டைம்ல அப்பாவோடைய கருத்து வேறுபாடு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதுலேயும் கவனம் வேணும். அதே மாதிரி புதன்ல ராகு வரும்போது என்னன்னா, ஆக்சுவலாக புதன்ல ராகு வரும்போது தான் ரொம்ப கவனம் வேணும். என்னன்னா இந்த வெளியில் இந்த ஸ்கேம் போல நிறைய விஷயம்லாம் நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தை ஏமாறுறது, இந்த கேம்ஸ்ல இது பண்றது, அதுல எல்லாம் வந்து மாட்டுவாங்க. ஏன்னா புதன்றது கம்யூனிகேஷன், ராகுன்றது ஒரு மாய
கிரகம். ஸோ இது ரெண்டும் உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி விஷயத்தில் இவங்களை ஈஸியாக ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இந்த பீரியடில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா நிறைய பசங்க இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடி அப்பாவோட அந்த கார்டெல்லாம் ரீசார்ஜ் பண்ணி பணம் எழுந்தது நம்ம நிறைய பார்ப்போம். நீங்கள் சொன்ன அந்த மாயை கனெக்டிவிட்டி பார்க்கும்போது இதை கடந்து இந்த சந்தோஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 7 வருஷ கேது தசை அவங்களுக்கு என்ன பாடத்தை கொடுக்கும்? இப்போ கேது தசை தான் இவங்களுக்கு ஒரு விதமான திரும்பவும் சுருக்கல் கொடுக்கணும். சனி தசையில் முற்பகுதி எப்படி அவங்களுக்கு ஒரு சிலருக்கு பாதிப்பு கொடுத்ததோ அதை விட கொஞ்சம் கேது தசை ஒரு விதமாக தான் இருக்கும். கேது நல்ல இடத்துல உட்கார்ந்துருந்தாருன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இந்த சுக்கிர தசை பிற்பகுதி வருது பார்த்தீங்களா, அதாவது 1/3 20 வருஷத்தில் 1/3 ஒரு 7 வருடம் வச்சுக்கோங்க. 6-7 வருடத்துலேயே அவங்களுக்கு ஒரு நோய், ஒரு 3-4 வருடம் வரைக்கும் ஏதாவது திடீர்னு நோய், இல்லை அவங்க மனைவிக்கு நோய், ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அதோடைய தாக்கம் நமக்கு கேது தசையில் கொடுக்கும்போது அனுஷ நட்சத்திரம் மோஸ்டா சாமி பக்தி பெருசா இருக்காது, கும்பிடுவாங்க பட் ரொம்ப பெருசா இருக்காது. பட் கேது திசையில அது மேல ஒரு பற்று கண்டிப்பாக வரும். அப்பதான் அவங்க ஆன்மீகத்தை தேடி நிறைய போவாங்க. ஆன்மீகம் பொறுப்புகள் எல்லாம் இருப்பாங்க நிறைய. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்கன்னா ஆன்மீகம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அவங்க தலைமையில் நடக்கக்கூடிய விஷயங்களாக நிறைய இருக்கும். இவங்க வீட்லயுமே நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அது இல்லாம குழந்தைங்களுக்கு சொத்து பிரிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இந்த கேது திசையில நிறைய நடக்கும். அதெல்லாம் இதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 20 வருட சுக்கிர திசை கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கை ஆளுமை செஞ்சிரும் ஒரு 50 வயது வரைக்கும். அப்போ அவங்களுக்கு எந்தெந்த புக்திகள் வந்து ஃபேவரா இருக்கும், எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் 20 வருஷத்துக்கு? கேது தசைக்கு அப்புறம் வரக்கூடிய சுக்கிர தசை அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியாகவும் இருக்கும். அது ஒரு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 40 50 அந்த ரேஞ்ச் கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், அனுஷ நட்சத்திரக்காரங்க பிஸ்னஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் பல பிஸ்னஸ் என்ன அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஏஜ் காரணத்தை பெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சரு அனுஷம்னாலே இந்த ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் இதெல்லாம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவங்க மேலே ஒரு ஈர்ப்பும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி போயிடுவாங்க. அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறது, அதில் வந்து ஃபார்மிங் பண்ணுறேன், நான் வந்து என்னோட ஊரோட போய் செட்டில் ஆகிறேன், இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க நான் அனுஷ நட்சத்திரக்காரங்களாகவும் இருப்பாங்க. அனுஷம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே பற்று இருக்காது, எதையும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. இந்த டீனேஜில் அனுபவிக்க வேண்டிய எதுவுமே அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சுக்கிர தசையில் அப்போ அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 37-38 கிட்ட வந்துடும். அப்போது அந்த மனைவி ஒருத்தவங்க வந்ததுக்கப்புறம், அந்த குழந்தைன்னு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்காக சிலது பண்றதை அவங்களுக்கு ஒரு புதுசா இருந்து அவங்களும் அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு யோகம் சொல்றாங்க, அதெல்லாம் இந்த அனுஷத்துக்கு நல்லாவே பொருந்தும். இந்த சுக்கிர தசையில ராகு புத்தி வரும்போது கண்டிப்பா திருமணம் நடக்கும். கல்யாணம் ஆனவங்களுடைய ஜாதகம் எடுத்து பாருங்க, ராகு ஒண்ணு அந்தரத்துல வரும்போதோ இல்ல புத்தியில வரும்போதோ கனெக்ட் ஆகாம திருமணமே நடந்திருக்காதுங்க. சுக்கிரனோட புதனோட இல்லை நடக்கக்கூடிய தசால குரு தசையோ எந்த தசை இருந்தாலும் சுக்கிரன் உள்ள டச் ஆயிருக்கணும், ராகு உள்ள டச் ஆயிருக்கணும், இருந்தால் தான் திருமணமே நடக்கும். சுக்கிரனில் ராகு புத்தி வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். அதாவது வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், அந்த மாதிரி எல்லாம். ஆக்சுவலாக அனுஷத்துக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் அது கொடுக்கும். ஏன்னா வீட்டு சூழல் வந்து அந்த மாதிரி கொடுக்கும். இப்போவும் சொல்கிறேன் 70% தான் அந்த மாதிரி இருக்கும், 30% சிலருக்கு கொடுக்காமையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. சுக்கிர தசையில் புதன் புத்தி கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா அப்போது ஒய்ஃபோடைய சில விஷயங்கள் நமக்கு தலையீடு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சுக்கிரன் நமக்கு ஒரு ஆசையை காமிக்க வராரு பார்த்தீங்களா, அப்போ எங்கேயாவது கொண்டு மாட்டி விடாமல் கொஞ்சம் சேஃபராக இருந்துக்கிறதுக்கு பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் வரக்கூடிய சூரிய திசையானது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இவங்களே கிட்டத்தட்ட அப்பா தாத்தா பொசிஷனுக்கு வரவங்களும் இருப்பாங்க. அப்போ அந்த சூரிய திசை 6 வருடம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த பிஸ்னஸ்ல எல்லாம் ஒரு அங்கீகாரம், பல பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு அவார்ட்ஸ் கிடைக்கிது, ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது. இவங்க பிஸ்னஸ் அப்போ தான் தூக்கி போடுறது, நல்ல ஒரு மேலிடத்துக்கு வர்றது, அதெல்லாம் இருக்கும். சூரிய தசையில் சூரிய புத்தி வரும்போது கண் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். சனியோட அனுஷம் நட்சத்திரம் என்ன சொன்னேன், குளிர்ச்சி சாப்பிடக்கூடாது, ஏன்னா நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அப்போது இந்த சூரிய தசை வரும்போது நரம்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப தலை தூக்குற மாதிரி இருக்கும். தலை சார்ந்த விஷயத்துலையும் ரொம்ப கவனம் வேணும். வண்டி வாகனம் போகிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் சூரிய தசையில் சுக்கிரன், சூரிய தசையில் செவ்வாய் இவங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். பட் கோவம் மட்டும் ஜாஸ்தி வரும், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அனுஷம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அமைதியாக இருக்கும், பட் டங்கன் கோவம் வரும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த சூரிய தசை ஜாஸ்தி கொடுக்கும். அப்போ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். அடுத்து வரக்கூடிய இந்த 10 வருட சந்திர திசை, இப்போ அவங்களுக்கு தாயார் இருக்காங்க அப்படிங்கும்போதோ இல்லாட்டி வேற என்ன மாதிரி விஷயங்களே இந்த 10 வருடம் கவனமாக இருக்கணும், அதை எப்படி அவங்க பாசிட்டிவாக கொண்டு போய்? சந்திர தசை முதல்ல என்ன கொடுக்கும்னா, இவ்வளோ நாள் அவங்க பட்ட அனுபவம், நல் விஷயங்கள் எல்லாமே ஒரு ரீகேப் மாதிரி பண்ணி பார்த்துட்டு அதை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது ஒரு அமைதியாக இருக்கக்கூடியது. என்ன சொன்னால் அங்கே அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அப்போ அமைதியான வாழ்க்கையை தேடி போகக்கூடிய சூழலாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடமையும் முதல்ல அழகாக முடிச்சு கொடுத்துருவாங்க.
பசங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. அதற்கப்புறம் சேவையிலையும் கொஞ்சம் உள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மாவுடைய ஹெல்த் பார்த்துக்கணும். அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, அக்கா, தங்கச்சி இவங்களுடைய ஹெல்த்லையுமே எல்லாம் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணக்கூடிய காலமாகவும் இருக்கும். இப்போ கவனம் என்ன, சந்திர திசையில சனி புத்தி வரும்போது கொஞ்சம் கவனம் வேணும். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப வந்து டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. ஒன்று ஹெல்த் அவங்களுக்கு கை வைக்கும், இல்லை யாராவது இவங்க நல்லது பண்ணப்போ எதுலேயே ஒன்று மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழலாக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்தால் போதும். ஓகே, அடுத்து வரக்கூடிய 7 வருட செவ்வாய் திசை இது வந்து முக்கால்வாசி ஹெல்த்தில் கை வைக்கும், ஆனால் கொஞ்சம் வெல்த்தை கொடுக்கும். சில பேர் எங்களுக்கு என்ன இறுதி காலத்தில் வெல்த்து, அதே மாதிரி ஹெல்த்தில் எங்கே கவனமாக இருக்கணும், எந்த புக்தி காலங்கள் இவங்களுக்கு உயிர் பயத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா? இந்த உயிர் பயத்தை அதிகப்படுத்தக்கூடிய காலமே சந்திர தசையிலேயே பிற்பகுதியே உங்களுக்கு அந்த உயிர் பயம் மேலே வந்து கொடுத்துரும். லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பார்ப்பாங்க, நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட பெருசாக தரும். ஏன்னா சந்திரனில் மனோகாரகர், மனசு அஃபெக்ட் பண்ணுறாரு. இந்த சனி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திர புத்தி போகும்போதே ஒரு அஃபெக்ட் இருக்க தான் செய்யும். அப்போ அதுலேயே அவங்க அந்த மரண பயத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய செவ்வாய் தசை கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சர்ஜரி கொடுக்குறதோ, ஒரு ஹெல்த் ரிலேட்டடாகவோ, அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டினால் வரக்கூடிய சில வில்லங்கலத்தை ஃபேஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். இனிமேல் அடுத்து வரக்கூடிய திசைகள் நிச்சயமாக அவங்களுடைய அந்த வயதின் காரணமாகவும் அவங்க குடும்ப சூழ்நிலை ஒத்தே இருக்கும். அருமை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு வரோம். இதில் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு சிறப்புகள் இருக்குது. அனுஷம் அப்படின்னாலே இது ஒரு நம்ம அவேர்னஸாக வந்து நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வாழ்க்கை எப்படி எடுத்துகிட்டு செல்லணும் அப்படி. இதை ஏற்கனவே போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த திசைகளில் அவங்க எப்படி கவனமாக இருக்கணும்னு, இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணும் பொழுது இன்னும் அதை எப்படி நம்ம ஒரு பாசிட்டிவாக மாற்றிக்கலாம், என்ன கவனம் இருக்கணும், என்ன மாதிரி விஷயம் சொத்தோ இல்லாட்டி ஹெல்த்தோ அப்படிங்கிறது சுய ஜாதக பரிசீலனையிலே தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு பதிவுகளுக்கு பிரணவ மந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தமான பதிவுகள் உங்களை வந்து சேரும். அருமையான ஒரு பதிவு கொடுத்ததுக்கு நன்றி.